நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நாம் படிப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதம். தேவன் ஆதியிலே மனிதனை உண்டாக்கின போது அவருடைய சாயலில் உண்டாக்கினார் என்று பைபிளில் படிக்கின்றோம். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்களில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்கள் எல்லாரும், கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆமென். திரும்ப சொல்கிறேன், மனிதன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன். தேவ சாயல் என்று சொல்லக்கூடியது ஆசீர்வாதத்தின் சாயல். அதே போல தான் நம்மையும் அந்த ஆசீர்வாதத்தின் சாயலில் நம்மை தேவன் உருவாக்கியிருக்கிறார். அப்படி என்றால் மனிதனுடைய சாயல் என்ன என்று கேட்பீர்கள் என்றால், ஆசீர்வாதத்தின் சாயல், ஆசீர்வாதத்தின் ஒரு உருவம் தான் நீங்கள். மனிதன் இந்த பூமியிலே அப்படியே தேவனைப் போலவே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரை போலவே இந்த பூமியில் வாழணும், தேவனை போலவே இருக்கணும். ஆகவே அவருடைய ரூபம், அவருடைய சாயலின்படி நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். தேவனுடைய மாறாத திட்டம் என்னவென்றால், தேவன் எப்படி பரிபூர்ணத்துக்குள்ளே இருக்கிறாரோ, தேவன் எப்படி நிரம்பி வழிதலுக்குள்ளே இருக்கிறாரோ, அதே போல் அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மக்களும் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற தேவ சாயலை இழந்தவர்கள், ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக எல்லாருமே தேவ சாயலை இழந்து போனார்கள். திரும்ப அந்த சாயலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆகவே நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்பதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். மனிதன் பாவத்தில் விழுந்து விட்டான், ஆனால் தேவன் விழவில்லை. மனிதன் மாறிவிட்டான், ஆனால் தேவன் மாறவில்லை. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் அவருடைய ஒரே திட்டம், அவருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது விரும்புவதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தராகிய தேவன் என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாமே நம்முடைய திறமையோ, நம்முடைய சக்தியோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய புத்தியோ அல்ல. எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் இந்த பூமிக்கு வரல அப்படின்னா, நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டம். சொல்ல முடியாது, சொல்லணும்னா வேதனையோடு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நல்ல விலைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுனால இன்றைக்கி நீங்களும் நானும் நல்லா இருக்கிறோம். நான் எங்கேயோ இருந்தோம், பாசிட்டிவ் வீடு எங்கேயோ இருந்தாங்க, நீங்கள் எங்கேயோ இருந்திருக்கிறவங்க. எல்லாரையும் ஒன்று சேர்த்தது யார் என்றால் கல்வாரி சிலுவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய புண்ணியம், அவருடைய தியாகம், அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தாரோ அதன் அடிப்படையில், அதை விசுவாசத்தின் அடிப்படையில், அதை நம்பினதின் அடிப்படையில், அதை ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரே வீட்டாராக இருக்கிறோம், ஒரே குடும்பத்தாராக நாம் எல்லாரும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தேவன் ஒரு குழப்பமான ஆள் கிடையாது, ஒரு குழப்பத்தின் தேவன் கிடையாது. ஐயோ மனுஷனை உண்டாக்குனா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி அப்படியே தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கல, குழம்பி போகல, குழப்பத்துக்குள்ளே உள்ள போகல. அவர் கர்த்தராகிய தேவன் நமக்காக ஒரு மீட்பின் திட்டத்தை மனுஷன் பாவம் செஞ்ச பிற்பாடு ஏற்படுத்தலை. பாருங்கள், மனுஷன் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே பைபிளில் போடப்பட்டிருக்குது, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவன் ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நம்ம யோவான் சொல்கிறத நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். யோவான் ஸ்நானன் கூட இயேசு கிறிஸ்து வரும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானனும் சொல்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தேவன் மாறாதவர். அன்றைக்கு என்ன காரியங்களை செய்தாரோ அதை தான் இன்றைக்கு செய்து கொண்டும் இருக்கிறார். மாறாதவர். நம்ம மாறலாம், தேவன் மாறாதவர். அன்றைக்கி ஆதாம் ஏவாளுக்கு தேவன் என்ன செய்தாரோ அதை விட நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக தேவன் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
ஆகதான் தேவனுக்காக எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி உள்ள மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கல்வாரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். சிலுவைக்காக நன்றி செலுத்த வேண்டும். கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடிக்கப்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாளைக்கு என்ன செய்ய போகிறாரோ என்று நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் கல்வாரியில். நாளைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு நல்லா இருப்போம். அதுக்கு அடுத்த மாதம் எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம். 2025 எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருப்போம். ஏனென்றால் கல்வாரி சிலுவையின் நிமித்தமாக, சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாளைக்கு நம்ம நல்லா இருப்போம். இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அடுத்த வாரம் நல்லா இருப்போம். இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அடுத்த மாதம் நல்லா இருப்போம். இயேசு கிறிஸ்து நிமித்தமாக அடுத்த வருஷமும் இனி வரக்கூடிய எல்லா வருடங்களும் நல்லா இருப்போம். ஒவ்வொரு நியூ இயரில் பார்த்தீங்கன்னா மக்கள் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, மக்கள் கலக்கத்தில் இருப்பாங்க, கன்ஃபியூஸில் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்போதும் நல்லா தான் இருக்கும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். ஆமென். புரியுதுங்களா? அந்த மனப்பான்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டார். நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாக, கல்வாரி சிலுவை நிமித்தமாக அன்றைக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தேவனுடைய நோக்கம் என்ன? மனிதன் இந்த பூமியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுமந்து திரிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் நம்மளை உண்டாக்கினார். ஆசீர்வாதம் என்பதுடைய அர்த்தம் என்ன? ஆசீர்வாதம் என்றால் என்ன? காட்ஸ் பவர் டு ப்ராஸ்பர். அதாவது ஆசீர்வாதம் என்ற அர்த்தத்துக்கு என்னென்றால் காட்ஸ் பவர். சொல்லுங்கள், காட்ஸ் பவர். சொல்லுங்கள், தேவ சக்தி, தேவ வல்லமை, தேவனுடைய பலன். அப்போ ஆசீர்வாதம் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், காட்ஸ் பவர் டு ப்ராஸ்பர். வளமான வாழ்க்கைக்கு நேராக நடத்தக்கூடிய தேவனுடைய வல்லமை, செழிப்பான வாழ்க்கைக்கு நேராக நடத்தக்கூடிய தேவனுடைய வல்லமை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆசீர்வாதம் என்று சொன்னால் தேவனுடைய சக்தி, தேவனுடைய வல்லமை. அப்போ என்னன்னா, வளமாக்கும் தேவனின் வல்லமை, செழிப்பாக்கும் தேவனுடைய வல்லமை தான் ஆசீர்வாதம் என்று வேதம் அழைக்கின்றது. ஆசீர்வாதத்தை நம்ம கையால் தொட முடியாது, நம்ம பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். நிறைய பேர் ஆசீர்வாதம் என்றால் எதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது கார் வாங்கிட்டா காரு ஆசீர்வாதம் கிடையாது. யாராவது லேண்டு வாங்கிட்டா லேண்டு ஆசீர்வாதம் கிடையாது. யாராவது நகைகள் வாங்கிட்டா நகை ஆசீர்வாதம் கிடையாது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இது எல்லாவற்றையும், காரு, நகை, பணம் எல்லாவற்றையும் கொண்டு வந்தது ஆசீர்வாதம். அவை எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கு. ஆசீர்வாதத்தின் பலாபலன்கள் தான் நீங்கள் பார்க்குற காரு, லேண்டு, நகைகள், மற்ற எல்லாமே. அப்போ கார் வாங்கினா அது ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வாதத்தின் பலாபலன்கள். எந்த ஒரு காரியம் இந்த பூமியில் நீங்கள் வாங்கும்போது ஆசீர்வாத சக்தி அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்போ வேதம் நாம் பார்க்கின்ற மெட்டீரியல்ஸ், நாம் பார்க்கின்ற பொருள், இவைகளை ஆசீர்வாதம் என்று சொல்லவில்லை. இப்போ பார்க்கின்ற எல்லா பொருட்களையும் கொண்டு வந்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்பது வேறு, தேவன் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தின் மூலமாக வந்த பலாபலன்கள் என்பது வேறு. நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் ஆசீர்வாதம், அதான் ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. இது எல்லாவற்றையுமே நீங்கள் எதெல்லாம் ஆசீர்வாதம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் கொண்டு வந்ததே காட்ஸ் பவர், தேவனுடைய சக்தி. ஆமென். புரியுதுங்களா? பெரிய வீடு இருந்துச்சு, பெரிய வீடு கட்டுறோம், வாங்குகிறோன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது, அது ஆசீர்வாதத்தின் விளைவு, ஆசீர்வாதத்தின் பலாபலன். ஆமென். இந்த அறிவு வரணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆசீர்வாதம் வேறு, ஆசீர்வாதம் கொண்டு வந்த பலாபலன்கள் வேறு. நீங்கள் கார் தான் ஆசீர்வாதம், வீடு தான் ஆசீர்வாதம், நகை தான் ஆசீர்வாதம், பொருள் தான் ஆசீர்வாதம் நினைக்கக்கூடாது. ஆசீர்வாதம் இது எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு கொடுத்துருக்கிறது. அப்போ இதை பிடிச்சிட்டு தான் ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடாது. ஆசீர்வாதம் என்பது என்ன? தேவன் எனக்குள்ளாக வைத்திருக்கிற பவர். என்ன பவர்? காட் பவர், தேவனுடைய சக்தி. ஆமென். ஆகதான் நம்ம என்ன சொல்கிறோம்? காரை தேடுங்க, காரை தேடுங்க, நீங்கள் லேண்டை வாங்குங்க, நீங்கள் நகைகளை வாங்குங்கன்னு சொல்லி முதலாவது அது சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுங்கள். இந்த ஆசீர்வாதம் நீங்கள் என்னென்னலாம் தேவைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ
அவ்வளவு காரியத்தையும் காட்ஸ் பவர், தேவனுடைய சக்தி உங்களுக்கு கொண்டு வந்து அவைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா காட்ஸ் பவரை விட்டுடுறோம். நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். அதாவது இது கொண்டு வர பொருட்கள், ஆசீர்வாதம் கொண்டு வருகின்ற பலாபலன்கள், விளைவுகளில் நம்முடைய கவனத்தை வைக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதத்தின் மீது நம்முடைய கவனத்தை வைப்பது கிடையாது. நல்லா கவனிக்கணும். திரும்ப சொல்கிறேன், ஆசீர்வாதம் என்றால் என்ன? காட்ஸ் பவர், தேவ சக்தி, தேவனுடைய வல்லமை. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் எந்த பொருளையும் ஆதாரமாக வைக்கக்கூடாது, தேவனை ஆதாரமாக வைக்க வேண்டும். தேவனிடமிருந்து வருகின்ற அவருடைய சக்தியை ஆதாரமாக வைக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆதாரமாக வைக்க வேண்டும். ஆமென். ஆகவே கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். சரியா? நான் சொன்ன வார்த்தை சரியா? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், தரும். கரெக்டுங்களா? அப்படியா போட்டிருக்குது? படிங்க யாராவது சத்தத்தை உயர்த்தி. 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமா? மே 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 கர்த்தரின் ஆசீர்வாதமே மே என்று சொன்னால் கண்டினியூ. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார். அப்போ ஆசீர்வாதம் வேறு, ஆசீர்வாதமே என்பது வேறு. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு உன்னதமான சக்தி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சக்தி நமக்கு எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஐஸ்வர்யத்தை தொடலாம், ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், ஆனால் ஆசீர்வாதத்தை பார்க்கவும் முடியாது, ஆசீர்வாதத்தை தொடவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆசீர்வாதத்தை தேடினால் இந்த ஐஸ்வர்யம்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இந்த ஐஸ்வர்யம் யார் பக்கம் போகணும்? யார்கிட்ட கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குதோ அவங்க பக்கம் தான் அந்த ஐஸ்வர்யம் போகும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஐஸ்வர்யம் தேடி உங்களை வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த செய்தியை கேட்க கேட்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்குள்ளே என்ன சக்தி ஆப்ரேட் பண்ணப்பட்டு இருக்குது? உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, காட்ஸ் பவர். பக்கத்தில் பாசல, உங்களுக்குள்ள சக்தி இருக்குது, தேவனுடைய சக்தி, ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருக்குது. புரியுதுங்களா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய காட்ஸ் பவர் டு ப்ராஸ்பர் என்று கூடிய காரியம் உங்கள் உள்ளத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய கவனம், நம்முடைய நோக்கம், நம்முடைய நாட்டம் எதிர் மீது இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மீது இருக்க வேண்டும். திரும்ப சொல்கிறேன், காரு, பங்களா, நகைகள் இதில் மேல் நம்முடைய கவனத்தை வைக்கக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மீது நம்ம கவனம் வைக்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தேவை என்று நினைக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென். ஆசீர்வாதத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. இது எப்படிப்பட்ட சக்தி? மனுஷரால் கூடாதது தான். இந்த ஆசீர்வாத சக்திக்கு எல்லாமே முடியும், எல்லாம் கூடும். அப்படிப்பட்ட சக்தி. நீங்கள் எதெல்லாம் ஆகாது, நீங்கள் எதெல்லாம் முடியாது, நீங்கள் எதெல்லாம் கூடாது நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. எதை எப்படி நினச்சி? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் என்ற சக்தியை உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம்? அது ஆகாது, முடியாது, புரியாது இப்படி நினச்சிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோ, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் என்ற சக்திக்கு முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை, ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. அது எல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் ஆகலை, நடக்கலை, கூடலையோ அது எல்லாவற்றையும் கூட வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சக்திக்கு இருக்கின்றது. இந்த ஆசீர்வாத சக்தி என்ன பண்ணு தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்திலும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் முடியுமா? உங்களால் போய் வெண்கல கதவுகளை உடைக்க முடியுமா? நிஜமாக சொல்கிறேன், என்னால் முடியாது. என்னால் வெண்கல கதவை உடைக்க முடியுமா? சும்மா இந்த மரக்கதவை கூட நம்மளால் வேகத்தில் பண்ண முடியல. அதுக்குன்னு ஏதாவது கொண்டு வந்து உடைக்க வேண்டியதாக இருக்குது. உங்களால் முடியுமா? மரக்கதவை ஏதோ அப்படி இப்படி செஞ்சு தில்லுமுள்ளு பண்ணி எப்படியாவது பண்ணி மரக்கதவை உடைச்சிடலாம். இரும்பு கதவு ஏதாவது சில மிஷின் மற்ற காரியத்தை கொண்டு வந்து உடைக்கலாம். வெண்கல கதவு யோசிச்சு பாருங்க, நம்மளால் முடியாது. ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த சக்தியால் முடியும். அந்த சக்தி என்ன சொல்லுது? உனக்காக வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, பெயர்த்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். அந்தகாரம் என்றால் யோசிச்சு பாருங்கள், நம்ம கரண்ட் போனாலே தடவுறோம்.
எங்கே மேட்ச் பாக்ஸ் எங்கே வச்சுருக்கிறோம், எங்கே நெருப்பட்டி எங்கே வச்சுருக்கிறோம், கேண்டில் எங்கே வச்சுருக்கிறோம், இல்லை ஃபோன் எங்கே இருக்குது, அந்த நேரத்தில் நம்ம போய் தேட ஆரம்பிப்போம். அந்தகாரம் என்று சொல்லக்கூடியது பயங்கரமான இருள். கர்த்தர் சொல்கிறார், அங்கே இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், அது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி என்னவென்றால் இந்த ஆசீர்வாதம் என்ற சக்திக்கு இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எதை தேடணும், எதை தேடக்கூடாது என்பது கவனமாக இருக்கணும். பொருட்கள் மேல் கண்ணு இல்லை, நம்ம உள்ளே இருக்கிற பவர், தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற சக்தி. இந்த சக்தி பண்ணுற வேலை வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டுமாய். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு காரியம். நீங்கள் வானத்தின் மதகுகளை நம்மால் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பவர், சக்தி எப்படிப்பட்டது? வானத்தின் மதகுகளோடு உங்களுக்காக திறக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ள இருக்கின்ற பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் என்ற சக்திக்கு இருக்கின்றது. ஆமென். அப்போ நீங்கள் சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. நம்ம நினச்சிருக்கோம் சாதாரண நாட்கள், நான் புழு, நான் குப்பை, நம்ம தூசி நினச்சிட்டு இருக்கோம். எதை வச்சுக்கிட்டு? நான் ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய சக்தியை, காட்ஸ் பவரை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மட்டமாக பேசிகிட்டு இருக்கிறோம், மட்டமாக நான் இட போட்டுருக்குறோம். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைக்கு எப்படி போடப்படுகிறது? த பிளெஸிங் ஆஃப் த லார்ட் இட் மேக்ஸ் ட்ரூலி ரிச்சஸ் அண்ட் ஹீ ஆட்ஸ் நோ சாரோ வித் இட். கவனமாக கேளுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். த பிளெஸிங் ஆஃப் த லார்ட், கர்த்தரின் ஆசீர்வாதம், இட் மேக்ஸ், இட்னா இது எதை உருவாக்குது? எது? கர்த்தரின் ஆசீர்வாதமே இது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எது? கர்த்தரின் ஆசீர்வாதமே. சொல்ல, இட்டுனா என்ன? அது. இட்டுனா என்னதுங்க? அதுன்னு அர்த்தம். அப்போ எது? அதுன்னா எது? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி. ஆமென். ஆகதான் நம்முடைய கவனம், நாட்டம் எதன் மேலே இருக்கணும்? பணம், பொருள், கார், பங்களாவில் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க? கார், பணம், பொருளில் கவனம் செலுத்த போகிறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக கவனம் செலுத்த போகிறீங்களா? நம்ம செழிப்பு பற்றி போதிக்கிறோம். இதெல்லாமே காட்ஸ் பவர், அதை பற்றி பேசிக்கிட்டு வரோம். அப்போ அதுதான் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறது. அப்போ ஆசீர்வாதத்தின் மூலமாக வரக்கூடிய பலாபலன்கள் மீது நம்முடைய கண்ணை வைக்கக்கூடாது. நம்முடைய கண் காட்ஸ் பவர் ஆகிய அந்த பிளெஸிங் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதத்தின் மீது கண்களை வைக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை நீங்கள் பொருட்கள் மீது கண் இருந்துச்சுன்னா ஆபத்துகள் உண்டாகும். பொருட்கள் மேலே கண் இருந்துச்சுன்னா திசை மாறி போகக்கூடிய ஆபத்துகள் உருவாகும். ஃபாதர் ஒரு பாட்டு பண்ணார்ல, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம், அவ்வளோதான் அப்படின்லாம் பாடுறாரு இல்லைங்களா? அது மாதிரி தான். அப்போ நம்முடைய கண்களை நம்ம என்ன பேசிட்டு வரோம்? ஆசீர்வாதம், செழிப்பு, இதெல்லாம் பற்றி பேசும்போது எதை பேசுகிறோம்? உங்கள் கண்களை பொருட்கள் மேலே இல்லை, உங்கள் கண்களை தேவ வல்லமையின் மீது, தேவன் மீதும் உங்கள் கண்களை வச்சு பாருங்கள். அது கரெக்டாக எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பாருங்கள், இந்த இடத்துல காற்று இருக்கிறதா? இந்த இடத்துல காற்று இருக்குதா? காற்றை பார்க்க முடியுதா? காற்றை தொட முடியுதா? யாராவது காற்றை தொட்டவங்க கொண்டு வந்து கொடுங்க பார்க்கலாம். யாராவது காற்றை தொட முடியுதா? காற்றை பார்க்க முடியுதா? ஆனால் என்ன பண்ணுதுங்க? இதெல்லாம் ஆடுதா? இதெல்லாம் ஆடுதா இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல என்னது? காற்றின் சக்தி இருக்குது. காற்றின் சக்தியை உணர்றீங்களா? அதே போல தான் ஆசீர்வாதம் என்பதை பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது. ஆனால் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். காற்றும் தேவனுடைய சக்தி தான். சக்தியின் வெளிப்பாட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். காற்று இந்த பூமியிலே அங்கேயும் ரொம்ப உலாவிட்டு இருக்குது. அதே போல் தேவனுடைய சக்தி உங்களுக்குள்ளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதல் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்த போது மனுஷனுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத, பார்க்க முடியாத, தொட முடியாத அதர்சனமான சக்தியை தான் கர்த்தர் மனுஷனுக்குள்ள ஆதியிலே மனுஷன் உண்டாக்கும் போது அவன் மீது ஆசீர்வாதம் என்று ஒரு சொல்லக்கூடிய சக்தியை கர்த்தர் மனுஷன் மீது வைக்க ஆரம்பித்தார். ஆமென். அந்த ஆசீர்வாதம் என்ற சக்தி தாங்க அவனை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, அவனை நடத்த ஆரம்பிச்சிச்சு.
அப்போ தேவன் கொடுப்பதிலேயே இருக்கிற பெஸ்ட்டை தேவன் கொடுக்குறார். அவருடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மனிதன் இழந்து போன அதே பவரை இன்றைக்கு நமக்குள்ளே வைக்கிறார், நமக்குள்ளே வச்சிட்டார், நமக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி அந்த ஆசீர்வாதம் என்ற சக்தி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் உலாவி கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஆமென், ஆமென். எவ்வளோ பெரிய விஷயம் பேசிட்டு வரேன், அமைதியாக இருக்கிறீங்க. சொல்லுங்கள், எனக்குள்ள ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய தேவ சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாரு, கர்த்தர் நல்லா தெரியும். 50 ரூபா 100 ரூபா கொடுத்தா சீக்கிரம் செலவு பண்ணிடுவான்னு கர்த்தருக்கு தெரியும் இல்லைங்களா? நீங்கள் கேட்குறத கொடுத்தா உடனே செலவு பண்ணிடுவீங்க. ஆனால் ஆசீர்வாதம் என்ற சக்தி இருக்கும்போது நான் சொல்கிறேன், அது மறிச்சாலும் உங்கள் கூடயே வந்துக்கிட்டு இருக்கோம். வந்து பரலோகம் வரையில் எல்லா வேலையும் உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லா காரியத்தையும் பண்ணும். ஆகுதான் கர்த்தர் வந்து 5-10 கொடுக்கல, உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய சக்தியை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை புரிஞ்சுக்கங்க, அதை கண்ணை திறந்து பாருங்கள். எனக்குள்ளே என்ன இருக்குது? இந்த உலகத்தில் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய சக்தி என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாத சக்தியை, தேவ சக்தியை தேவன் எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம செத்த பிறகு கூட நம்முடைய பாரம்பரியக்கு இந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆகவே கர்த்தர் சொல், நீ உன் பிள்ளைகளை காண்பாய். சந்ததிகளை பற்றிலாம் பேசுகிறாரு. சந்ததியை பற்றி பேசும்போது எந்த அர்த்தத்தில் பேசுகிறாரு? எந்த அர்த்தம்? இந்த ஆசீர்வாதம் என்ற சக்தி உன்னோட நின்று விடுவது கிடையாது. அது உன் பிள்ளையை பாதிக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளை பாதிக்கும். 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கக்கூடிய சக்தி ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய காட்ஸ் பவர், தேவ சக்திக்கு இருக்கிறது. தேவன் ஆவிக்குரிய தேவன். தேவனுடைய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள். ஆவிக்குரிய தேவனுடைய கிருபையை பற்றி பார்க்குறோம், ஆவிக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி தான் பார்த்து கொண்டு வரோம். ஆகவே ஐஸ்வர்யத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் வெற்றிக்கும் நல்வாழ்வுக்கும் நீடிய வாழ்வுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது தேவனுடைய சக்தியாக இருக்கிறது. ஆமென். ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நைட்டு தூங்கி முழிக்கிறீங்க, இல்லை நைட்டு திடீர்னு முழிப்பு வருது. முழிக்கும்போது நீங்கள் சொல்கிற காரியம் என்ன காரியமாக இருக்கிறது? உங்கள் மனதில் எந்த காரியம் தோன்றுகிறது, எண்ணுகிறது? நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் மனத்தில் தோன்ற காரியம் என்ன காரியம் தோன்றுறது? அநேகருக்கு பார்க்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே கவலை. சில பேர் தூங்கி எழுந்திரிச்ச உடனே முகத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, என்ன பண்ணுறது? சில தூங்கி எழுந்திரிச்சாலே பார்த்தீங்கன்னா அடுத்த நாளை குறித்து கவலை, அடுத்த நாளை குறித்து பயம். யாராவது வந்துடுவாங்களோ, யாராவது கேட்டுருவாங்களோ, யாராவது பண்ணிடுவாங்களோ. தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது என்று தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் எழுந்திருக்கும் போது கூட தெளிவாக எழுந்திருப்பீங்க. ஏன்னா நேற்று எனக்கு உதவி செய்த அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் எனக்கு உதவி செய்யும். நேற்று நடத்தின அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கே என்னை அழகாக நடத்தும். நேற்று போஷித்த ஆசீர்வாதம் இன்றைக்கும் என்னை சிறப்பாக நடத்தக்கூடிய சக்தி தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு இருக்கின்றது. ஆமென். ஆகவே லௌகிகமான காரியங்களை ராத்திரி பகலாக நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்குள்ள தேவனுடைய சக்தி இருக்கிறது. ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய காட்ஸ் பவர் எனக்குள்ளாக இருக்கின்றது. ஆமென். வெறும் 1000, 5000, 10,000 பற்றி நினச்சிட்டு இருக்காதீங்க. இது எப்படி ஆகும், இதை கட்டுவானா கட்ட மாட்டானா, இதை அடைப்பானா அடைக்க மாட்டானா யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஆசீர்வாதம் என்ற சக்தியை குறித்து வெளிப்பாடு உண்டாக ஆரம்பிக்கும் என்றால் எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, எனக்குள்ளே தேவனுடைய சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நான் சொல்கிறேன், அந்த சக்தி 5000, 10,000 என்ன, 5 கோடி, 50 கோடி, 500 கோடி கூட கொண்டு வந்து உங்கள்கிட்ட போடக்கூடிய ஆற்றல் அந்த சக்திக்கு இருக்குது. எந்த சக்திக்கு? ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய சக்திக்கு இருக்கிறது. அந்த சக்தி வேறு எங்கேயும் இல்லை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. சொல்லுங்கள், எனக்குள்ளாக ஆசீர்வாதம் என்ற சக்தியை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது 100. ஒன்றா? அப்படி இல்லை, உங்கள் பைபிள் அப்படி தான் போட்டிருக்குதா? தேவையானது 10, தேவையானது 1000, தேவையானது 1. நம்ம ஏகப்பட்ட காரியத்தை குறித்து நினச்சி இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, அதாயிருமோ, இதாயிருமோ, எல்லா காரியத்தை குறித்து போட்டு குழப்பிட்டு இருக்கிறோம். தேவையானது 1. தேவன் உங்களை உருவாக்கின தேவன், உங்களை உருவாக்கின தேவனுடைய சக்தி, அதுதான் நமக்கு தேவையான 1. தேவையானது 1. இந்த தேவன் தான் உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு.
அநேக ஆவிக்குரியர்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த பிற்பாடு சொல்கிற ஒரு காரியம், எனக்கு ஒன்றுமே வேணாம் அப்படின்ட்டுருவாங்க. நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் உங்களுக்குள்ளே கொடுக்குற சக்தி ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய சக்தி. நீங்கள் எதுவும் வேணான்னு சொன்னால் கூட இந்த ஆசீர்வாதம் விடாது. இல்லைப்பா, நீ தான் சரியான ஆள். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. அப்பா, நீ தான்ப்பா அந்த ஆள், நீ உத்தமமான ஆள், நீ ரட்சிக்கப்பட்ட ஆள், உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வல்லமையை நான் விளங்க பண்ண போகிறேன். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தேவனுடைய சக்தி. ஆகுதான் உலக பிரகாரமான காரியத்தை நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இது எப்படியாக அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. தேவன் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கக்கூடிய சக்தியை ஆசீர்வாதத்திற்குள் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கும். உங்கள் தேவைகள் எவ்வளோ எனக்கு தெரியாது, உங்கள் தேவைகள் எவ்வளோ உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு காரியம் தெரியும், அந்த எத்தனை தேவையோ அத்தனை தேவைகளையும் சந்திக்கக்கூடிய சக்தி, ஆற்றல் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய சக்திக்கு தேவன் வைத்திருக்கின்றார். தேவையானது ஒன்று. நம்ம என்ன பண்ணுறோம், 100 பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் வச்சு யோசித்து இது எப்படி ஆகும், அது அப்படி ஆகும், இது எப்படி ஆகும், அது அப்படி ஆகும்னு சொல்லி அப்படி ஏராளமான காரியத்தை கொண்டு வந்து கணக்கை கைவிட்டு சொல்லுவோம். இது எனக்கு இப்படி ஆச்சுங்க, எனக்கு அப்படி ஆச்சுங்க, இங்கே ஆச்சுங்க, அங்கே ஆச்சுங்க, அப்படி எல்லாவற்றையும் கூட்டு புலம்பிட்டு இருக்கிறோம். தேவையானது ஒன்றே. நிறைய பிரச்சனைகள் பக்கம் ஓடாதீங்க. எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து வச்சு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. தேவையானது ஒன்று, தேவன் இயேசு. அவரை பிடித்து கொள்ளுங்கள், அவருடைய சக்தியை நாடுங்கள். நான் சொல்கிறேன், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றும் தேவனுடைய சக்தியாகி ஆசீர்வாதம் கொண்டு வந்து கொடுக்கும். பைபிளில் போடப்பட்டு அஞ்ஞானிகள் இவைகளெல்லாம் நாடி தேடி ஓடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். தெரியாது நினைக்கிறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, என் தேவை எங்கே அவருக்கு தெரிய போது நம்ம நினச்சிக்கிறோம். நான் சொல்கிறேன், இருக்கிற ஒவ்வொருடைய தேவையும் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். உங்கள் கவலை தெரியும், உங்கள் கண்ணீர் தெரியும், உங்கள் வேதனை தெரியும், உங்களுடைய பாடுகள் தெரியும், உங்கள் பிரச்சனைகள் தெரியும், உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகள் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீங்கள் தேட வேண்டியது என்ன? தேவையானது ஒன்று. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனை, உங்களுக்குள்ளாக இருக்கின்ற தேவ சக்தியை நீங்கள் தேட வேண்டும். அது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்கள் உபவாசிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆசீர்வாதம் என்ற சக்தி உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறது. அநேக பேர் நினைக்கிறாங்க, நம்ம ஜெபிச்ச பிற்பாடு தான் ஆசீர்வாதம் நம்மள்கிட்ட ஒரு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்க, நம்ம போய் உபவாசம் போடலாம், உபவாசம் பண்ண பிற்பாடு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க. நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ அன்றைக்கே அந்த ஆசீர்வாதம் என்ற சக்தியை தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிச்ச பிற்பாடு தான் அந்த ஆசீர்வாத சக்தி செயல்பட போகுதுன்னு கிடையாது. நீங்கள் உபவாசம் இருந்த பிற்பாடு தான் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே செயல்பட போகுதுன்னு கிடையாது. எல்லாமே தேவன் முன்கூட்டியே வச்சிருக்கிறாரு. ஆமென். பைபிளில் போடப்பட்டிருக்குது. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடும்போது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆங்கில வேதாகமத்தில் அடிஷ்னல் எல்லாமே கூட, அடிஷ்னலாக எல்லாமே கூட வரும் அப்படின்ற மாதிரி போடப்பட்டிருக்குது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். இதெல்லாம் அடிஷ்னல். நம்ம தேவனை தேடும்போது, தேவனுடைய சக்தியை தேடும்போது, தேவனுடைய வல்லமை தேடும்போது, தேவனுடைய பலத்தை தேடும்போது இந்த நன்மை கிருபை எல்லாம் உங்களை தொடர ஆரம்பிச்சிடும். ஏன் உங்களை தொடர்ந்து தெரியுங்களா? உங்களை தொடருதுன்னா நீங்கள் ஏதோ பெரிய ஆளுன்னு கிடையாது. உங்களுக்குள்ள தேவ சக்தி இருக்குது பாருங்க. அந்த சக்தியை தொடர்ந்து தான் நன்மைகள் கிருபைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்குள்ள எப்படி மேக்னெட், காந்தம் எப்படி இரும்பு துகள்களை வந்து கவர்ந்து இழுக்குதோ, அதே போல் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி நன்மை கிருபை தயவு இரக்கம் எல்லாவற்றையுமே கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சக்தி தான் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்கள் இதை தேடி நாடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ சக்தியை மதியுங்கள். உங்களுக்குள்ள தேவ சக்திக்கு மரியாதை கொடுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆசீர்வாதத்தை கனம் பண்ணுங்கள். நான் ஜெபிச்ச பிற்பாடு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாருன்னு கிடையாது. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இனிமேல் தான் ஆசீர்வதிக்கப்பட போறீங்களா? ஜெபம் பண்ண பிற்பாடு தான் ஆசீர்வதிக்கப்பட போறீங்களா? சார், அதனால் ஜெபம் பண்ணாமல் இருக்க போறீங்களா? எனக்குள்ள தான் ஆசீர்வாத சக்தி இருக்குல்ல, நீங்கள் சொல்லிட்டீங்களா பாஸ்டர், ஆகவே நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே உபவாசம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேவ சக்தி ஆசீர்வாதம் என்ற சக்தி எனக்குள்ளே இருக்குது, நான் எதுக்கு உபவாசம் பண்ணணும்? அப்படி கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஜெபிச்சாதான் ஆசீர்வாதம் வரும், உபவாசம் பண்ணாதான் ஆசீர்வாதம் வரும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கருத்து தப்பு. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உபவாசம் பண்ணணும். புரியுதா நான் சொல்கிறேன்? அந்த வார்த்தை புரியுதா?
ஜெபிச்சாதான் ஆசீர்வாதம் கிடையாது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கணும். உபவாசம் பண்ணாத ஆசீர்வாதம் வரும் கிடையாது, ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உபவாசம் இருப்பார்கள். இப்போ புரியுதா? என்னன்னா மாட்டு வண்டிக்கு முன்னாடி மாட்டை கட்டுறதை காட்டிலும் நம்ம கிறிஸ்தவங்க வண்டிக்கு பின்னாடி மாட்டை கட்டி டுருன்னா அது எப்படி போகும்? எல்லாம் தப்பாக பண்ணி வச்சுட்டாங்க. நீ ஜெபம் பண்ண அப்போ தான் ஆசீர்வாதம் தேடி வரும். இல்லை, நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறதுனால என் தேவன் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், அதனால் நான் ஜெபம் செய்வேன். அதன் அடிப்படையில் வரணும். நீங்கள் இந்த அடிப்படையில் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஜெபம் கிளியராக இருக்கும், ஜெபத்தில் தைரியம் வரும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ற உணர்வில் ஜெபம் பண்ணி பாருங்கள், நிச்சயம் இருக்கும், தைரியம் இருக்கும், கிடைச்சிடும் என்ற ஒரு விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் மேலோங்க ஆரம்பிக்கும். இது நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு தெரியாதனால தான் ஒரு ஜெபத்துக்கு போனால் கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா, உபவாசம் பண்ணால் கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா, நம்ம என்ன பண்ணுறோம், இப்படிப்பட்ட வழிகளை தேடிட்டு இருக்கிறோம். அந்த வழிகள் நல்ல வழிகள், ஜெபம் உபவாசம் நல்ல வழிகள். ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாருமே அந்த வழிகளை பின்பற்ற வேண்டும். புரியுதுங்களா? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, உபவாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உபவாசிக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்படி பண்ணாதான் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது தப்பு. ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது புனிதமான காரியம். எப்போ கவனமாக கேளுங்க, மனிதன் இந்த உலகத்தில் உருவாக்கி தேவன் அவனுக்கு முத சொன்ன ஒரு காரியம் பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதத்தை அவனுக்குள்ளே வச்சார். நமக்குள்ளேயும் தேவன் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது அதே ஆசீர்வாதத்தை தேவன் திரும்ப நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அநேக நேரத்தில் நமக்கு தெரியல, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. நீங்கள் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதம் என்று சொல்ல புனிதமான செயல், புனிதமான ஒரு காரியம். உங்களுக்கு தெரியுங்களா? இன்றைக்கு உலக மனிதர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்குது. ரட்சிக்கப்பட்ட மக்களாகி நமக்குள்ளே இருக்குது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாகி நமக்குள்ளாக இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சக்தி. இன்னைக்கு நம்ம ஊரில் நம்ம நாட்டில் இருக்கிற எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காத ஒரு பெரிய ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குது. இன்றைக்கு போர் தளபதிகளுக்கு இல்லாத ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி விஞ்ஞானிகளுக்கும் மேதைகளுக்கும் இல்லாத ஒரு வல்லமை ரட்சிக்கப்பட்ட மக்களாகி நமக்குள்ளாக இருக்கின்றது. ஆமென். நம்ம பெருமை கொள்ளணும், பெருமிதம் கொள்ள வேண்டும். தேவன் எனக்குள்ள ஒரு சக்தியை வச்சிருக்கிறாரு. அது ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய காட்ஸ் பவர், தேவனுடைய வல்லமையை வச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள்லாம் வேணான்றீங்க, எனக்கு வேணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவன் அதை வைத்திருக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. இது புரியாமல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அலைஞ்சிட்டு இருக்கிறோம், அங்கங்கே தேடி ஓடிட்டு இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் உலகத்தோடு முடிந்து விடுகின்ற காரியம் அல்ல. நம்முடைய செத்த பிறகும் இந்த ஆசீர்வாதம் தொடரும். இந்த ஆசீர்வாதம் சாதாரணமான ஒன்றல்ல. நம்மை நரகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து சொர்க்கத்திற்கு கொண்டு போய் பரலோகத்தில் பிதாவின் வலது பக்கத்திலே உட்கார வைத்ததே இந்த ஆசீர்வாதம் தாங்க. ஆமென். மனுஷன் பாவம் செய்த போது அவன் இழந்த ஒரு காரியத்தில் முக்கியமான ஒரு காரியம், இந்த தேவனுடைய வல்லமை இழந்தான், தேவனுடைய சக்தி இழந்தான். ஆனால் தேவன் மனுஷன் போனால் போட்டுன்னு விடல, திரும்பவும் அந்த சக்தியை மனிதனுக்குள்ள கொடுக்க வேண்டும் என்று விரும்பி, மனிதனுடைய வாழ்க்கையில் ஆப்ரேட் பண்ண விரும்பி தேவன் மனிதர்களை தேடி வந்து அவங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபு தொடர்ந்து ஆசீர்வதிச்சு அந்த வல்லமை எல்லாம் கவனமாக கேளுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வல்லமைகள் வெளியே இருந்து செயல்படும் போதே இவ்வளவு மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் என்றால், இன்றைக்கு அந்த வல்லமை வெளியே இல்லைங்க, நமக்குள்ளேயே அந்த வல்லமை இருக்கிறது. அப்போ நான் சொல்கிறேன், அவர்களை காட்டிலும் டாப் 1 வாழும்படிக்கு தேவன் என்னையும் உங்களையும் விரும்புகிறார். அதுக்காக இதை உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். வெளியே இருந்து செயல்படும் போதே பழைய ஏற்பாட்டு மக்கள் அவ்வளோ பெரிய ஆட்களாக இந்த பூமியில் வாழ்ந்திருப்பார்கள் என்றால், இன்றைக்கு அந்த ஆசீர்வாத சக்தி நமக்கு வெளியே இல்லை, நமக்கு உள்ளே இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆமென். இந்த வல்லமை எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எனக்குள்ளே இருக்கின்ற சக்திக்கு இருக்கிறது. ஆமென். இந்த சக்தியை நமக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா? எதுக்காக இயேசுவை தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பணும்? வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த சக்தியை திரும்ப நமக்குள்ளே வைக்கணும்.
ஆதாமுக்குள்ள வைக்கப்பட்ட சக்தி பாவத்தின் மூலமாக வெளியே வந்தது. திரும்ப அதே சக்தி நமக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் எந்த சக்தி, பிளெஸிங், ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய காட்ஸ் பவர் நமக்குள்ள வர வேண்டும் என்பதற்கு தான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக பிதாவாகிய தேவன் எந்த கிரயத்தை கொடுக்க ரெடியா இருந்தார்? குமாரனாகிய தேவனும் எல்லா கிரயத்தையும் கொடுக்க ரெடியா இருந்தார். யோசிச்சு பாருங்க, கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது என்பதை யோசிச்சு பாருங்க. தியாக புருஷன், பைபிளில் போடப்பட்டிருக்குது, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எதற்காக? ஏன்? கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே சொல்கிறேன், இயேசு ஏன் வரணும், எதுக்காக வரணும்? நல்லா புரிஞ்சுங்க. மனிதன் இழந்து போன அந்த காட்ஸ் பவர், தேவ சக்தியை திரும்ப மனிதனுக்குள்ளாக வைக்க வேண்டும் என்பதற்காக தான். யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நான் சொல்கிறேன், அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுங்களா? தேவ சக்தி இப்போ அவர்களுக்குள்ளே வந்துருச்சு. தேவ சக்தி வெளியே இல்லை, இப்போ தேவ சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. சொல்லுங்கள், எனக்குள்ளே தேவ சக்தி இருக்கிறது. அதற்கு பெயர் ஆசீர்வாதம். ஆமென். நீ மக்கள் ஆசீர்வாதம் தேடி அங்கங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு போட வேணாம், உங்களுக்குள்ளே இருக்குது. கண்ணை திறந்து பாருங்கள், தேவன் எனக்குள்ள அந்த சக்தியை வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் இங்கே இருக்குது, அங்கே இருக்குது மக்கள் சொல்லி அங்கங்கே நாடி தேடி ஓட வைக்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்து எங்கேயும் ஓட வேணாங்க. முதல்ல கண்ணை திறந்து பாருங்கள், உங்களுக்குள்ளே தான் அந்த ஆசீர்வாத சக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். மக்கள் புரியாதவங்க தான் அங்கங்கே ஓடிட்டு இருக்கிறாங்க, தேடி நாடி ஓடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, இந்த கூட்டத்துக்கு போகலாமா, அந்த கூட்டத்துக்கு போகலாமா, இவர்கிட்ட போய் தலை நீட்டலாமா, அவர்கிட்ட போய் தலை நீட்டலாமா, அவர் கை வச்சு ஜெபம் பண்ண நடக்குமா, இவர் கை வச்சு ஜெபம் பண்ண அந்த ஆசீர்வாதம் வருமானு சொல்லி நம்ம அங்கங்கே நாடி ஓடிட்டு இருக்கிறோம். எதை வச்சுட்டு? உள்ளே இருக்கிற காட்ஸ் பவரை வச்சுக்கிட்டு நம்ம அங்கங்கே தேடி நாடி ஓடிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, எப்போ உன் கண்ணை திறந்து பாரு, என் சக்தியை நான் உனக்குள்ளே தான் வைத்திருக்கிறேன். பைபிளில் போடப்பட்டிருக்குது. ஏசா கூழ் மேலே ஆசை வச்சு ஆசீர்வாதத்தை இழந்து போனார் பாருங்க. இன்றைக்கி நிறைய மக்கள் அப்படி தான் பல காரியத்தின் மீது கண்ணை வச்சு, பொருட்கள் மேலே கண்ணை வச்சு, அது மேலே கண்ட இடத்துல கவனத்தை வச்சு ஆசீர்வாதத்தை சிதற விடுகிறார்கள். ஆகவே இருமனம் உள்ளவர்களாக இருக்காதீர்கள். இது வேணும் அது வேணும் கிடையாது. இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும். இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென். பொருட்கள் மேலே கண்ணு போகக்கூடாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மீது கண்கள் போக வேண்டும். இருமனமாக இருக்காதீங்க. இருமனம் உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு பொருள் வேணும், தேவனு வேணும். கர்த்தர் சொல்றார், 2 எஜமான்களுக்கு ஒன்றால் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று தேவனா அல்லது பொருளா? நான் சொல்கிறேன், எனக்கு பொருள் அல்ல, எனக்கு தேவன், அவருடைய சக்தி, பிளெஸ்ஸிங் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாத சக்தி எனக்கு தேவை. நான் பொருள் அல்ல, இருமனம் உள்ளவனாக இருக்க மாட்டேன். ஆக இங்கே வர நீங்கள், உங்களுக்கு யாரை முதலாவது வைக்க போகிறீங்க, யாரை முதலாவது தேட போகிறீங்க? தேவனுடைய சக்தியா இல்லை பொருட்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சக்தி, ஒரே நோக்கம், ஒரே சிந்தை, கர்த்தரின் ஆசீர்வாதமாக அவைகள் இருக்க வேண்டும். ஆமென். இதில் கவனமாக இருக்கணும். ஒரு முறை பேதுரு மற்ற சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி மனுஷகுமாரன் எருசலேமை கொண்டு போக போகிறாரு. அங்கே எருசலேமை கொண்டு போகும்போது அவர் இப்படி பிடிப்பாங்க, இப்படி கொண்டு போவாங்க, இப்படி அடிக்கப்படுவார், இப்படி காட்டி கொடுக்கப்படுவாங்க, இப்படி அடிக்கப்படுவார், இவரை பிடிச்சி கொலை பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க, அவர் உயிர் தெழுவார் என்கின்ற காரியத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் எதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த காரியம் சொல்லிட்டு இருக்கிறாரு? அடிக்கடி சொன்னார். கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல, கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் 5 தடவை இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. 5 தடவை இந்த காரியத்தை திரும்ப திரும்ப சீசர்களை பேசியிருக்கிறாரு. தன்னுடைய மரணம், அடக்கம், உயிர் தெழுதல் பற்றி பேசியிருக்கிறாரு. எதற்காக திரும்ப திரும்ப சொன்னார்? சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பேதுரு கிராஸ் பண்ணி, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே. உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்பாலே போ சாத்தானே. ஏன் தேவன் பேதுருவை பார்த்து இப்படி சொன்னார்? இயேசு ஏன் இப்படி பேதுரு பார்த்து சொன்னார்னா, டே பையா, நான் சிலுவைக்கு போனாதான் நீ நல்லா இருக்க முடியும், நான் கல்வாரிக்கு போனாதான், நான் ரத்தம் சிந்தி மரித்து என் ஜீவனை விட்டாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் உனக்காக தான் வந்திருக்கிறேன், மரிப்பதற்காக, என்னுடைய மரணம் மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு தீர்வு, இதற்காக தான் வந்திருக்கிறேன், நான் மரிக்கவில்லை என்றால் உனக்கு ஆசீர்வாதம் வராதே, நீ நல்லா இருக்க முடியாதே, உன் வாழ்வு நல்லா இருக்காதே. ஆகவே என்ன சொல்றார்? நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல்
மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறியே. நிறைய நேரத்தில் அப்படியே நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியுங்கள், மனுஷனுக்கு ஏற்ற காரியத்தை சிந்தித்து கொண்டு இருக்காதீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததின் நோக்கம் பிசாசின் மக்களாக இருக்கிற இந்த சமுதாயம் தேவனுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நரகத்தின் தோட்டமாக மாறிப்போன இந்த உலகத்தை ஏதேன் தோட்டமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். தேவனுக்கு அதே சிந்தை, இயேசுக்கு அதே சிந்தை. இப்போ பேதுருக்கு வேறு சிந்தை வந்துருச்சு. ஆகதான் பேதுருவை இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. திரும்ப பாருங்க, திரும்ப தேவன் எருசலேமுக்கு நேரா தன்னுடைய முகத்தை திருப்பி, எருசலேமை எப்படி இயேசு கிறிஸ்து பாடுபட போறாரு, அவர் மரிக்க போறாரு, அடக்கம் பண்ண போட போறாரு, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறார், சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். வந்து என்ன வந்தாலும் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கவனமாக இருந்தார். முழு கவனத்தை செலுத்தினார். அந்த இடத்துக்கு நவரவே இல்லை. எப்படியாவது நான் சொல்கிறேன், இயேசுவின் ஊழியம் இதுவாக தான் இருந்துச்சு. எப்படியாவது மக்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும். அதற்கு என்ன எவ்வளோ செலவானாலும், சொல்கிறாங்களே எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாங்க, எவ்வளோ செலவானாலும் அப்படின்னு சொல்கிறேன். உலகத்தில் சாதாரண மக்களே இப்படி பேசும்போது தேவன் மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதற்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதுக்கு செலவு ஏன் ரத்தம் தானா, ஏன் ரத்தத்தை கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். என் தாடி மயிரை பிக்க போகிறாங்களா, நான் ரெடியாக இருக்கிறேன். என் முகத்தில் எச்சி துப்ப போகிறாங்களா, நான் அதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறேன். என்னை ஈட்டியால் குத்த போகிறாங்களா, ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறேன். என் முதுகை ஒவ்வொரு நிலமாக மாற்ற போகிறாங்களா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறேன். எதுக்காக? எப்படியாவது என் பிள்ளைங்க, தேவனுடைய மக்கள், அவர்கள் ஆசீர்வாதம் என்ற ஒரு காரியத்துக்குள் உள்ள வர வேண்டும் என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லா காரியத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஆசீர்வாதம்னு சொல்லலை, என்னங்க கெட்ட வார்த்தை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு. ஆசீர்வாதத்துக்கு செலுத்தப்பட்ட கிரயத்தை நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆசீர்வாதத்தை பழிக்க மாட்டீர்கள், செழிப்பை பழிக்க மாட்டீர்கள், ஆசீர்வாதம் செழிப்பை திட்ட மாட்டீங்க. ஏனென்றால் அதுக்கு பின்னாடி கிரயம் செலுத்தப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய புனிதமான இரத்தம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு காரியத்தை கர்த்தர் செஞ்சிருப்பார்னா, இவ்வளவு காரியத்தை கல்வாரி சிலுவையில் செய்திருப்பார் என்றால் நம்ம அதுக்கு எவ்வளவு ஒரு கனத்தை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கணும். ஆனால் கிறிஸ்துவ சமுதாயம் இந்த காரியத்தை தான் பழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்து கேவலமாக பேசுவது கல்வாரி சிலுவை நிந்திப்பதற்காக, ஆசீர்வாதத்தை செலுப்பி தப்பாக பேசுவது கல்வாரி சிலுவை நிந்திப்பதற்கு சமமான ஒரு காரியம். நான் ஆசீர்வாதம் செழிப்பெல்லாம் போதிக்கும் போது என் மனதில் இருப்பது இயேசு, கல்வாரி, இரத்தம், அவருடைய புண்ணியம், அவருடைய பாடு. இதை நினைச்சாங்கன்னா, ஆண்டவரே நீர் இவ்வளவு கரையம் பண்ணி நான் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நீ சிலுவைக்கு போயிருப்பீங்கன்னா நான் நல்லா தான் ஆண்டவரை வாழ்வேன், நான் நல்லா தான் ஆண்டவரை இருப்பேன். ஆமென். நீ கல்வாரியை மதிக்கிற ஒரு ஆளாக இருந்துச்சுங்கன்னா இந்த பூமியில் ஆண்டவரே நீ எதற்காக மரிக்கிறோ அந்த காரியத்துக்கான அந்த உலகத்தில் வாழ்ந்தே ஆகணும் ஆண்டவரே. ஆமென். ஆதாம் சந்ததியின் பிரதிநிதியாக, ஒட்டுமொத்த மனுவர்க்கத்தின் பிரதிநிதியாக கல்வாரி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் சாபத்தின் மொத்த உருவமாக தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு கல்வாரி சிலுவையில். யோசிச்சு பாருங்க, எதற்காக? நமக்காக. அதுதான் அதனால் ஏற்பட்ட பலாபலன். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய தேவன் நமக்குள்ளே கொடுத்திருக்கிறார். என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த மீட்பின் காரியத்தை நம்ம விசுவாசித்து அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்கிறோமோ, நல்லா கவனமாக கேளுங்க, அன்றைக்கே நமக்குள்ள உதயமானது காட்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய, தேவ சக்தி என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் அன்றைக்கு நமக்குள்ள ஆரம்பமாயிருச்சு. ஆமென். அதை கனம் பண்ணணும், நமக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நடை, உடை எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும், பேச்சு மாற ஆரம்பிச்சிடும், எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிடும், பார்வை மாற ஆரம்பிச்சிடும், பேச்சு எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். அதுதான் அற்பமான காரியத்தை மேன்மையை நினைக்காதீங்க. நம்ம பொருட்களில் அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அதன் மேலே கவனம் செலுத்தாதீங்க. கர்த்தர் எனக்காக கொடுத்த ஆசீர்வாதத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். தேவன் அவ்வளவு கிரயம் செலுத்தி கொடுத்து ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற காட்ஸ் பவர், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவ சக்தி, ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய தேவ சக்தி, அதற்கு கொடுக்கப்பட்ட கிரயம் சாதாரணமான விலை கிரயம் கிடையாது.
தேவன் தன் குமாரன் இயேசுவை அனுப்பி அவர் இரத்தத்தையே அது கிரயமாக கொடுத்திருக்கிறார். ஏன்? அந்த ஆசீர்வாதம் என்ற சக்தி நமக்குள்ள செயல்பட்டு இந்த பூமியிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுமந்து திரிகிற மக்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக தான். கலாத்தியருக்கு போவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் போய்க்குங்க. கலாத்தியர் 3க்கு போங்க. இதெல்லாம் கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியாதனால தான் தப்பு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது தப்பு தப்புன்னு. கல்வாரி தெரிஞ்சிச்சுன்னா திட்ட மாட்டாங்க பாருங்க. 3ஆம் அதிகாரம் போங்க. 13-14 படிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இப்படி ஆயிற்று. கவனிங்க, ஏன் கல்வாரிக்கு போனாராம்? ஏன் சிலுவையில் சாபமானாராம்? ஒரே நோக்கம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாக தான் தொங்கினார், இரத்தம் சிந்தினார், உயிரை நமக்காக விட்டார். ஆகதான் ஆசீர்வாதம் என்றாலே நாம் இயேசு கிறிஸ்துவை தான் நினைக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? ஆசீர்வாதம் என்று சொன்னாலே யார் மனதுக்கு டக்குன்னு வரணும்? இயேசு. சொல்லுங்க, இயேசு, இயேசு கிறிஸ்து. ஆமென். படிப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் எழும்பி அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ உலகத்துக்கு தான் விஷயம் புரியல. கிறிஸ்துவ உலகத்தில் பிசாசு மக்களை குழப்பின ஒரு குழப்பம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் முதல் நூற்றாண்டு திருச்சபை மக்கள் சத்தியத்தை சரியாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க சரியாக போதிச்சாங்க. 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிக்கிறேன். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றான். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து ஏன் மரிச்சார் தெரியுமா? அழகாக சொல்கிறாரு. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்குவது மட்டுமல்ல, உங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஏன் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும்? ஒரே நோக்கம், உங்களை ஆசீர்வதிக்கும்படி. சொல்லுங்க பக்கத்தில், உங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஆமென். விஷயத்தை விட்டுறக்கூடாது. ஆசீர்வாதம் தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆசீர்வாதம் தப்புனீங்கன்னா இயேசு சிலுவே தப்புன்ற மாதிரி போயிடும். செழிப்பு தப்புனீங்கன்னா சிலுவே தப்புன்ற மாதிரி போயிடும். ஆகவே எதற்காக பிதாவாகிய தேவன் இயேசு அனுப்பினாராம்? பேதுரு முதல் நூற்றாண்டு திருச்சபை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த பேதுரு போதிக்கிறார். இயேசுவோடு வாழ்ந்த சீசன், இயேசுவோடு இருந்த சீசன் அவர் பேசுகிறாரு. அவர் உள்ளத்தை அறிந்து பேசுகிறாரு. ஏன்னா உங்களை ஆஸ்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஆக தேவனை தப்பாக பார்க்காதீங்க. சபை தேவனை தப்பாக காமிச்சிருச்சு. கர்த்தர் தண்டிப்பார், உன்னை கர்த்தர் அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார்னு சபை தப்பாக காமிச்சிருச்சு. ஆனால் இயேசுவை ஏன் தேவன் இந்த உலகத்துக்கு அனுப்பினாராம்? உங்களை ஆஸ்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஆக தேவனை தப்பாக பார்க்காதீங்க.